மட்டன் கறியில் உப்பு கண்டம் செஞ்சு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதை 2வது தடவை சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சரியாக வேகாமல் ரொம்ப வந்து ஹார்டாக இருந்தது. அதுக்கு வந்து சில டிப்ஸ்லாம் வந்து தடவை ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து நான் செஞ்சுட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிடா வெட்டப்போ வந்து மட்டன் 2 கிடா வந்து வெட்டியிருந்தோம். அதில் மீதியானதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கயிறில் வந்து கோர்த்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குலதெய்வம் கோயிலில் கிடா வெட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நல்லா நச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா வேக வச்சிடணும். ஏன்னா நிறைய வந்து உப்பு இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். இதில் எந்த உப்புமே நம்ம போட தேவையில்லை. ஏற்கனவே நிறைய உப்பு போட்டு தான் நம்ம காய வச்சுருப்போம். ஸோ மண் சட்டியில் நல்லா வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா வந்து வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை, நான் வந்து தேங்காய் வந்து போடலை, சோம்பு, சீரகம் இது மட்டும் போட்டு, பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு போட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். அதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கறியும் நல்லா பாருங்கள் வெந்து வந்துருந்துச்சு. எவ்வளோ காஞ்சு ட்ரையாக இருந்தது, எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா வெந்திருந்தது. இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து குழம்பு கொதிக்கும் போது போடலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு வந்து தெரிஞ்சுது. கறி வெந்தது எடுத்ததுக்கு அப்புறம் மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல கடுகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் வந்து இதுல சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து அந்த உப்பு கண்டத்தையும் போட்டு இதை நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியே வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப உப்பு வந்து அதிகமாயிரும். இதில் வந்து கத்திரிக்காய் வந்து போட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து முருங்கைக்காய் வந்து சீசன் இல்லையா, முருங்கைக்காய் வந்து வீட்டில் நிறையா இருந்தது. அதனால் முருங்கைக்காய் வந்து நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வந்து உப்பு தெரிஞ்ச மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் யூடியூப்லேயே பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வெள்ளை துணியில் சாப்பாடு வடித்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நம்ம வந்து அந்த குழம்பு கொதிக்கும் போது அதில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மூட்டையை வந்து அப்படியே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாமே வந்து அதை இழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டிப்ஸ் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது, உருளைக்கிழங்கை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் வந்து அதிகமாக வந்து அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஓரளவு வந்து உப்பு வந்து அதை எடுத்துச்சு. நான் வந்து சாப்பாடு உருளைக்கிழங்கும் வீட்டில் இல்லை, அதனால் சாப்பாடு முடிச்சு தான் வந்து போட்டிருந்தேன். எனக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு. என் பையனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன தடவை வந்து நான் வந்து வேக வைக்காம டைரெக்டாக வந்து அந்த குழம்பு வந்து வச்சப்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நான் வந்து பண்ண ஒரே மிஸ்டேக் அந்த தண்ணியை வந்து ஊற்றிருக்க கூடாது. அதனால வந்து கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்து உப்பை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் வந்து உப்பாக இருந்தது. அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றாதீங்க. வேக வச்ச தண்ணியை எடுத்துறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு உப்பு வந்து இருக்காது. ரொம்ப வந்து பிபி வந்து ஹையாக இருக்கவங்க, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கவங்கலாம் வந்து இந்த இதை வந்து சாப்பிட வேணாம். மற்றபடி இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க, நான்வெஜ் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லது. இது 1 வருஷத்துக்கு வந்து கெடாமலே இருக்கும். அதனால வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப நிறைய வந்து நம்ம மட்டன் வந்து இருக்கு, நம்ம எடுத்து நல்லா காய வச்சு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு அதில் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உப்பு கண்ணை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி வந்து என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனே வந்து சொன்னான் சாப்பிட்டு பாருமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டி விட்டான். நீங்க இந்த மாதிரி உப்பு கண்டம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.